இப்போ வந்து என்ன பிளான் பண்ணிருக்கோம்னா, பாபாவை வந்து எல்லாரும் பிரதட்சணம் பண்ணணும்ட்டு பிரார்த்தனை பண்ணினா, சோ பாபாவை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த திருப்பணிகள்லாம் கொஞ்சம் கிச்சன் ஷெட் அதெல்லாம் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மொசைக் போட்டுட்டு இப்போ ஃபால் சீலிங் எல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் ஃபேன்லாம் நிறைய ஃபிட் பண்ணி இந்த திருப்பணி எல்லாம் நடக்க போடுது இங்க. கிச்சனுக்கு அதே மாதிரி ஷெட் வெளில வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்றோம் மழை காலத்துல தண்ணி வரக்கூடாதுன்னு. ஸோ அதுக்கு வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னா, பாபாட்ட உத்தரவு வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 7,70,000 ரூபாய் கிட்ட மொத்தமா திருப்பணி செலவுகள் ஆகுது. ஸோ அதனால ஒவ்வொருத்தர் வந்துட்டு 360 ரூபாங்கிறது 6 3 பதில கூட்டியெல்லாம் 9 வரும். பாபாவுக்கும் 9க்கும் நிறைய ரகசியங்கள் இருக்கு, அதை நம்ம அப்புறமா பேசுவோம். அந்த 360 ரூபாய் ஒரு பக்தர்மார்கள்ட்ட இருந்தே வாங்கிட்டு இந்த திருப்பணியை நடக்கிறோம். ஆகஸ்ட் மாசம் ஒரு கரெக்டா 8ஆம் தேதி 9ஆம் தேதி அன்னைக்கு இந்த திருப்பணி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அவசியம் உங்களால முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணணும். எல்லாருமே ஒரு ஆளுக்கு வந்து 360 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கம்பல்ஷன் கிடையாது. முடிஞ்சவா நீங்க 4 பேர் 5 பேர்கிட்ட சொல்லி இது பண்ணலாம். அதுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. அதோட இது பார்த்து எல்லாருமே கூகுள் பே நம்பர் பார்த்து எல்லாருமே சாய் ஆரோக்கிய சேமதாய ட்ரஸ்ட் 8072885181 அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் பே நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அதை நீங்க வந்து எல்லாருக்குமே சொல்லிட்டு ஒரு ஆளுக்கு 360 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். உங்களால முடிஞ்சதை கொடுக்கலாம். எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டு பிரார்த்தனை பண்ணலாம், இதெல்லாம் சரியா நடக்கணும்ட்டுன்னு. அதே மாதிரி மகாபெரிவாளுக்கு அனுஷ மகோத்சவங்கள், குரு பூர்ணிமா, அடுத்தது மகா சமாதி டே கிராண்டா நடக்க போகுது. மகாபெரிவாளுக்கு பார்த்தீங்கன்னா தத்ரூபமா இங்க வந்துட்டு அமர்ந்து உட்கார்ந்துட்டார். அவர் வந்தது ஒரு மிகப்பெரிய சிறந்த கதை. அவருக்கு வந்து ஒவ்வொரு அனுஷமும் அனுஷ மகோத்சவம்